ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் செட்டிநாட்டு ஸ்பெஷல் பால் பணியாரம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து பச்சரிசியில் தான் செய்யணும். அதனால் பச்சரிசி நான் இப்போ எடுக்கிறேன். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பருப்பு போடணும். ஏன்னா இது நிறையா வந்துடும் கொஞ்சம் அரிசி எடுத்தாலே. அதனால நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 டம்ளர் அளவு பருப்பு எடுக்கிறேன். நம்ம இந்தியாவில் உள்ள பருப்புனாக்க 3/4 டம்ளர் போட்டாலே நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்துடும். இங்கே உள்ள பருப்பு வந்து நல்லா அந்தளவுக்கு பொங்கி வராது. அதனால் நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுக்கிறேன். நீங்கள் ரொம்ப பொங்கி வர்ற உளுந்துனா 3/4 டம்ளர் போட்டால் போதும். அதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நைஸாக இல்லாமல் 1-2 அரிசியெல்லாம் இருந்துச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து பத்திரமா பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து பால் பணியாரங்கிறதுனால நான் வந்து பாலில் தான் செய்ய போகிறேன். செட்டிநாட்டில் வந்து பாலில் தான் செய்வாங்க கல்யாணத்துலலாம். ஒவ்வொருத்தவங்க தேங்காய் பால்லையும் செய்வாங்க. தேங்காய் பாலில் நாங்கள் செய்கிறதில்ல. செட்டிநாட்டில் வந்து பசும்பாலில் தான் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், பசும்பால். இது வந்து செட்டிநாட்டில் கல்யாணம்னாக்க பால் பணியாரம், மசாலா பணியாரம் இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஜீனி போட போகிறதில்ல, வெல்லம் தான் போடுறேன் இனிப்புக்கு. ஏன்னா ஜீனியோட வெல்லம் தான் நல்லது உடம்புக்கு. அதனால் நான் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா மாவில் வந்து நம்ம உப்பு இனிப்பு எதுவுமே போட்டு ஆட்டலை. அதனால் இது வந்து பால் பணியாரத்துக்கு தேவையான அளவு வெல்லத்தை வந்து நல்லா வெல்லம் நிறையா போட்டுக்கணும்னா தான் அந்த பணியாரம் வந்து அதில் ஊறத்தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் வெல்லம் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து தூள் நான் சேர்க்குறதுனால இன்றைக்கி வந்து போடலை. அந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அது வந்து நல்லா ஊறுறதுக்காக நம்ம வந்து அகலமான தட்டிலே வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்க்குறதுனால இன்றைக்கி வந்து நான் வந்து ஏலக்காய் நச்சு போடலை. அப்படி இந்த ஏலக்காய் தூள் இல்லைனாக்கா நீங்கள் வந்து பால் சுட வைக்கையில் ஒரு 2 ஏலக்காயை நச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ அதை மாற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் வந்து பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த மாவை வந்து குட்டி குட்டியாக போடணும். ரொம்ப ரொம்ப சின்னதாக போடுங்க. ஒரு இதில் நம்ம வந்து 15-20 இது போடலாம். அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிருச்சுனாக்க நம்ம என்ன பண்ணணும்னா கரண்டியை வச்சு திருப்பி விட்டுட்டு அரிகரண்டி நல்லா சட்டியை பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் சட்டி வந்து பத்திரமா அடுப்பில் பார்த்துக்கணும். அதனால நல்லா சட்டியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அரிகரண்டியை வச்சு திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு அந்த ஒட்டி இருக்கிறத வந்து லேசாக அப்படி ஒரு இது மாதிரி கட் பண்ணணும்னாக்க அழகாக கட் ஆயிரும். அது மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 1-2 இந்த மாதிரி பிடிக்க தான் செய்யும். சட்டியில் அடியில் ஒட்டிக்கும். எண்ணெய் காயத்தான் நல்லா வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. அப்படி 2 இதுக்கும் நடுவில் அந்த கரண்டியை வச்சு இப்படி பண்ணினீங்கன்னா ஒட்டி இருக்கிறது வந்து சரியாக வந்துடும், தனித்தனியாக வந்துடும். இது வந்து உளுந்து சரியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா கூடாக நல்லா இருக்கும் பணியாரம். இல்லைனாக்கா கல்லாக கிடக்கும், நல்லா இருக்காது. அதனால் உளுந்து வந்து நீங்கள் நல்லா பொங்கி வர்ற உளுந்துனா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து வந்து கரெக்டான அளவு. இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். திருப்பி விட்டுக்கங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேக வச்சுக்கணும். நல்லா பாருங்கள், அழகாக குண்டாக வந்துருச்சு. இது ஊறுச்சுன்னா இன்னமும் கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் நம்ம வந்து சின்னதாக போட்டாலே போதுமானது. இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. நான் எடுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. அழகாக சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள் 2வது 3வது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் பணியாரம் மாற்றிட்டேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலையும் அதில் ஊற்றுறேன். நல்லா அது மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றணும். ஏன்னா ஊறுச்சுனாக்கா அந்த பணியாரம் வந்து பால் எல்லாத்தையும் குடிச்சிரும். அதனால் நிறையா அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊறுச்சுன்னா போதும். ரொம்ப ஊற வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் போடுறேன். குங்குமப்பூ போட்டாக்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் போடுறேன். நீங்கள் போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பால் பணியாரம். இதை வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து 1/2 டம்ளர் மாவு எடுத்து செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.